அவருடைய பங்களிப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியில ஒரு மிக முக்கிய பங்காற்றியது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அவர் எங்கிருந்தாலும், அவர் எங்கு சென்றாலும் எந்த இன்னொரு அமைப்பை உருவாக்குவதாக சொல்லியிருக்கிறார். அவர் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள். சார், அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு பாஜகவுக்கு, தமிழக பாஜகவுக்கு தேவையில்லைன்னு டெல்லி தலைமை முடிவு செய்திருக்கா சார்? எப்படி எடுத்துக்கலாம் சார் அதையா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே தவறு என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனுடைய உழைப்பும் சேர்ந்துதான் ஒரு ஒரு அமைப்புக்கு, ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையோ அது பலத்தையோ கூட்டும். அதனால ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு தேவையில்லை என்று எந்த ஒரு அமைப்புமே கருதாது. ஆனால் அந்த தனி மனிதர்கள் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு இயக்கம் செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத ஒரு காரியமாகிவிடும் என்பதுதான் உண்மை. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தவிர்க்க முடியாமல் அந்த தனி மனிதன் நான் வெளியே செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் அதை தடுக்க முடியாது போய்விடுகிறது என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சார், டிசம்பர் 2025 கிட்டத்தட்ட பல மாதங்களாகவே அவர் சொல்றத கணக்குப்படி பார்த்தா 18 மாதங்களாகவே எனக்கு அதாவது கருத்து வேறுபாடுகள் விலகுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததாகவும் தலைமைக்கு நான் அப்பப்போ உணர்த்தி வருகிறேன்ற மாதிரி தகவலும் சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதாவது மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் மாற்றப்பட்ட பிறகே அவர் ஒரு மனக்கிலேசத்திலே இருந்தார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமாங்க சார்? அதுதான், அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மனிதர்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளும் அவர்களுடைய ஏற்படுவது என்பது ஜனநாயக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரையில ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கட்சி, கூட்டு தலைமையை நம்பி கூட்டு தலைமையின் கீழே செயல்படக்கூடிய ஒரு கட்சி என்பதுதான் மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். ஆனால் கிட்டத்தட்ட கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட எங்களுடைய கூட்டணியின் சார்பாக, அதாவது ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் சேர்ந்தும் கூட 100 தொகுதிகளுக்கு அவர் நேரடியாக சென்று அவர் பிரச்சாரம் செய்தார். அந்த மாதிரி பிரச்சாரம் செய்த நபர், தலைவர் வேறு யாரும் இல்லை என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். சார், தமிழக பாஜக வளர்ந்தது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோதுதான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை விமர்சிக்கிறவங்க கூட சொல்றாங்க. 11% வாக்குகள் பெறுவதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபர் விலகும் போது அதுக்கான காம்ப்ரமைஸ் ஆகும் காரணங்களாகவும் என்ன வைக்கிறாரோ அதை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் டெல்லி தலைமை எடுக்கலையோன்ற கேள்வி வருதே சார். என்று சொல்வது என்பது என்னை பொறுத்தவரையில ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்ப, அது போட்டியிட்ட இடங்களுக்கு ஏற்ப, போட்டியிட்ட தொகுதிகளுடைய வாக்கு சதவீதம் என்பது வேறு. ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் தங்களுடைய ஆவணங்களுக்காக எடுத்திருக்கக்கூடிய சதவீதம் என்பது வேறு என்பதெல்லாம் ஒரு புள்ளி விவர அடிப்படையில இதை பேசுவதே தவறு என்று நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில வளர்ந்து இருக்கிறது என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி நன்றாக வளர்ந்து வந்ததால் தான் அண்ணாமலை அவர்களே பாரதிய ஜனதா கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டார் என்பதுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியினால் தான் அண்ணாமலை இணைந்தார். அந்த வளர்ச்சிக்கு மேலும் அவர் துணை புரிந்தார் என்பதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவரால் மட்டும்தான் கட்சி வளர்ந்தது என்று நாம் சொல்ல முடியாது. அது அண்ணாமலை ஆகட்டும், நாராயணன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் தனி மனிதன் ஒரு இயக்கத்தை கட்டி காக்க முடியாது என்பது எனது ஒரு தாழ்மையான கருத்து. நானும் கூட 40 ஆண்டுகளாக என்னுடைய 19 வயதிலே என்னுடைய இந்த இயக்கத்திலே நான் இணைந்தேன். நான் மட்டும்தான் இதற்கு காரணம் என்று நாம் சொந்தம் கொண்டாடுவது என்பது தவறு என்று நான் கருதுகிறேன். சார், அண்ணாமலை அவர்கள் விலகுவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாகவே கடிதத்தை கொடுத்து விட்டார். 5 பக்கம். நிதின் நபீன் அவர்களை சந்தித்தார், அடுத்ததாக உள்துறை அமைச்சரை சந்தித்தார், கடைசியாக பிரதமரை கூட சந்தித்தார். இன்னும் டெல்லியில் தங்கி இருக்கிறார், புதிய கட்சி தொடங்குகிறார், இல்லை தொடர்கிறார், தமிழக பாஜக தலைவராகிறார், பல யூக செய்திகள் வந்ததுங்க சார். இதுல என்ன அப்படின்னா, விலகிறது அப்படின்றது உண்மையாயிருக்கு. இந்த விலகிறது அப்படிங்கிறது ஒரு கடிதமோ அல்லது டெல்லி தலைமைக்கு தெரிவிக்கிறதோ இல்ல தமிழக பாஜக தலைவருக்கு தெரிவிக்கிறதோ ஒரு சிம்பிளா முடிகிற விஷயத்த இவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சியலா பல செய்திகள் வருகிறது அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறதுங்க சார்? இதுக்கு ஒரே காரணம் மீடியா தான், ஊடகம் தான். அவர்களுக்கு 4 நாட்களாக பரபரப்பாக அவர்களோட வியாபாரம் நன்றாக சென்றது என்பதுதான். அதை தாண்டி வேற எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியும்.
சார், பிராந்தியத்தினுடைய நலன் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஸ்பீச்லயே சொல்லியிருக்காரு. அப்படியானா பாஜகவும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவும் அந்த பிராந்திய நலன்ல கவனம் செலுத்தலையா? அது ஒரு கேள்வியா வருதே சார். இல்லங்க, அது அப்படி அவர் சொல்லியிருப்பாரா என்று எனக்கு தெரியாது. அப்படி அவர் சொல்லி இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. பேசியிருக்காரு சார், அவர் பேச்சுல பேசியிருக்காரு. இல்ல, அதான் ஒருவேளை அவருடைய நான் கேட்கவில்லை. ஒருவேளை அப்படி அவர் சொல்லியிருந்தால் என்ன சொன்னார் நான் முழுசா கேட்கணும். ஏன்னா ஒரு மாநிலத்தின் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்று சொன்னதற்கெல்லாம் என்னை விட மிக தெளிவாக அவர் பலமுறை அவரே பதில் சொல்லி இருக்கிறார். அதனால இது வந்து சமூக ஊடகங்களின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி பாஜக பிராந்திய நலனில் அல்லது மாநில நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்று அவர் சொல்லியிருப்பாரே, ஆனால் அவருடைய பல்வேறு பேட்டிகள், அவருடைய பல்வேறு கருத்துக்களையே நாம் மறுபடியும் உங்களை போன்ற தினமலர் போன்ற எல்லாவற்றையும் விட தினமலர் அதிகமாக வந்திருக்கோம். நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார், கடந்த முறை இதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரான்னு அவர்கிட்டயே கேள்விகள் செய்தியாளர்கள் கேட்ட போது அவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது இப்போது கவனம் பெறுதுங்க சார். என்னன்னா, அவ்வளவு கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கான தொகை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. இப்போ அதெல்லாம் அதெல்லாம் தடையாக இருக்காது அப்படின்றது கேள்விகளா வருதே சார். அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி தன்னுடைய நினைவலைகளையும் பகிர்ந்திருக்காரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து பாஜக தலைவர்களோடு இன்னும் டெல்லி தலைமையோடு ரொம்பவும் இணக்கமாக இருக்கக்கூடியவர். ரெண்டாவது ஒரு ஆன்மீக பாதையில செல்லக்கூடியவர். அவரை பற்றின நினைவுகளையும் பகிர்ந்திருக்கிறார். இப்போ அது எப்படி சார் பாஜகவோடு ஒரு சமரசத்துக்கான சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஏதாவது பேசினார் அப்படின்றது எடுத்துக்கலாமா சார்? உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கா? சார், திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர். எல்லா தலைவர்களும் மிக நெருக்கமாக இருப்பவர் தான். பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் கட்சியினராகட்டும், அவர் எல்லாருக்கும் தான் நெருக்கமா இருக்கிறார். அவர் ஒரு பொதுவானவர். அதனால இதை அவரை அரசியலிலே உள்ளே நுழைக்க நான் விரும்பவில்லை. சரிங்க சார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்ட கேள்வி கேட்கறாங்க. அதாவது லெட்டர் வெளியான பிறகு அண்ணாமலை அவர்கள் விலகிவிட்டார் அப்படின்னு சொல்லி லெட்டர் வெளியான எக்ஸ் வலைதளத்தில் வெளியான பிறகு கேட்கறாங்க. எனக்கு எந்த தகவலும் வரவில்லை, எனக்கு தெரியாது அப்படின்ற பதில் தான் அதிகமாக சொல்கிறார் சார். அப்ப என்ன? நான் கூட அதை பார்த்தேன். ஆனால் அப்போது அவர் வெளியிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தார். அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இப்பொழுது கேட்டால் அப்படி சொல்வாரான்றது சொல்ல